கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு. கொஞ்சம் கூட இல்லை. வெளியெடுத்து வச்சு பண்ணுவோம், இன்னும் நல்லா இருக்கும். அதான் அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்து மைனியூட்டா உள்ள இருக்கிறத எடுத்துட்டு லாஸ்டா வந்து அவுட்டர் எடுக்கணும்னாரு. ஏன்னா உள்ள இருக்க மேட்ரும் எடுத்து இருக்கிறேன். ஓகே, திருப்பி உங்களுக்கு இது முடிச்சுட்டு கட்டிங் சிம்பிள் கொடுங்க. எஸ் கொடுங்க. பேனல் ஏற்கனவே பேனல் வேறு பேனலில் இருந்துச்சு இல்லையா? இப்போ மிரரில் ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் ஒன்று கொடுங்க. ரெண்டு தான் வருது. ஒன்று கொடுங்க. எங்கே? இங்கே காப்பீஸில் ஒன்று கொடுத்துருங்க. அங்கே வந்து மேலே மாற்றிடுங்க. இப்போதைக்கு அதை வந்து டிஃபால்ட்டாக மாற்றிங்க. அவ்வளோதான் கொடுத்து அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஸ்டெப்பு காப்பினா இப்போ ஒரு 5 கொடுக்க. ஓகே ஓகே. ஆமாம். இப்போ இதுக்கும் வந்து ஸ்பேஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமாம். மேக் எவ்வளோ தூரம் போகுது, எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக வெளியே போல அந்த மாதிரி. அவ்வளோதான். சரி, அது கொடுக்குறாங்க. பெருசாக தான் கொடுத்துருக்கேன். தெரியுற மாதிரி வரும். வெளிச்சத்தில் நல்லா தெரியும். அதான் அந்த இது இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுக்கலாம். அது வந்து கொண்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டக்கு டக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் எடுக்க கஷ்டம். உண்டான நம்பர் மட்டும் அப்புறம் அனுப்பிச்சி விடுங்கண்ணா. சரிங்க. நான் எங்கே போய் பார்த்தேன், நாங்களும் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கோம், அதனால அதையும் செக் பண்ணிக்கலாம். இல்லை எம்ஐ தானே, ரைட்டு தான். எல்ஏ கேஎஸ்ஹெச் தானே, எஸ்ஸில் உள்ளே வரணும். இருக்குதுங்க. அதான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சிரமம். நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா இது சூட் ஆகுது, நீங்க பண்ணிக்கலாம். சொல்றாரு ஒரு 2 மீட்டர் அப்பப்ப இழுத்து வச்சிருங்க பின்னாடின்றாரு. இப்படி இழுத்து விட்டீங்கன்னா வாட்டி ஃபீட் ஆயிக்கும். அப்படியே வந்து ஒரு 2 மீட்டர் வந்து இழுத்து லூஸ் பண்ணி போட்டோம்னா அதுவா ஃபீட் ஆயிக்கும்ன்றாரு. சரி அது மோட்டர் இழுக்கும் போது ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது வந்து நமக்கு